எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம அதில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ நினைக்காதுங்க. இது டொமேட்டோவை வேக வச்சு நல்லா சதைச்சி அதை பியூரே மாதிரி பண்ணிட்டேன். இது புளி. இதில் இந்த ஒரு ஸ்பெஷல் ரசம் கார்லிக். இதில் கார்லிக், கொரியாண்டர் சீட்ஸ், பெப்பர், கியூமின் சீட்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெஷ் கோரியாண்டர் அதை போட்டுட்டு ஒரே ஒரு திருப்பிக்கணும். நான் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே என்ன யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு உப்பு, மிளகாப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம். ஏன்னா எனக்கு வெல்லம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம் நாங்கள். சில பேருக்கு பிடிக்காது, யூஸ் பண்ணிக்காதீங்க. பட் இதெல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிடலாம் பார்த்தேன். ஸோ தட் இட்ஸ் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு நோ ஹவு யூ கேன் மேக் த ரசம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ரசம் ரெசிபி. இது ஒன் ஆஃப் த ரசம் ரெசிபீஸ். நான் நிறைய ரசம் பண்ணுவேன். பட் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, COVID-19. அதனால் அவருக்கு வேண்டி இது பண்ணிட்டுருக்கேன். ஓகே, சரி பின்ன. ஓகே, டேக் கேர். இதுதான் எங்கள் அதில் மேபி ஒரு சைடுக்கு ஒரு கறி கூட பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கான்டம்ப்ளேட்டிங் கேபேஜ் ஆர் இதர் பொட்டேட்டோ. என் பையனுக்கு பொட்டேட்டோ பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு பொட்டேட்டோ பிடிக்காது. ஒரு கேபேஜோ ஏதோ ஒரு சம் கீரை மசியல் பண்ணிடலாம் பார்த்தேன். பட் அகெயின் எனக்கு இந்த வீலாகில் பவுடரை செப்பரேட்டாக வச்சு இதுதான் பவுடரு, இதுதான் எல்லாம் போட முடியாது. எல்லாமே சில சிட்டிகை டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி நீங்கள் உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். பட் நான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஏன் பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். ஏன்னா என் பொண்ணு தூரமாக ஒரு ஷீ ஸ்டேயிங் சம்வேர் ஸ்டடியிங் அண்ட் ஒர்க்கிங். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து பார்த்தா ஈஸியாக இருக்கும் அவளுக்கு. சரி, அம்மாவோட ரெசிபீஸ் ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு that's why I'm having this vlogs. and also என் பொண்ணு மாதிரி இருக்கிற பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ that's it guys. Take care. See you tomorrow.